அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நான் உபதேசம் வாங்க வரக்குள்ள என் நிலை எப்படி இருந்ததுனாக்கா, கழுத்து ரப்ப ருத்ராஜங்க ஐயா, கழுத்து நிறைய ருத்ராஜம், சரி, தலை நிறைய ஜட முடிங்க ஐயா, சரி, மனசில் நிறைய குழப்பம், சரி. ஆமாம், இதெல்லாம் போட்டாவே குழப்பம் தானே வருமே. ஏன்னா இப்பினி வச்சுன்னுக்குறோமே, இது எது சரி எது தப்புன்ற குழப்பமே பெருசாக போயிடும். அப்புறம் அதனால தான் நான் எதுவுமே போடுறதில்லை. ஏன்னா அதனால் குழப்பமே இல்லை எனக்கு. அண்ணாக்கார் கூட நான் என்னுடைய குருநாதர் 50 வருஷத்துக்கு முன்னே அறுத்து போட்டார். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அண்ணாக்கார் கூட நான் கட்டினதில்லை. ஏன்னா நான் எப்படி பிறந்தனோ அப்படியே இருக்கிறேன். அதனால் எனக்கு குழப்பமே இல்லை. பிறந்த பிறகு எல்லா வேஷத்தையும் போட்டுக்கணும்னா எது சரி எது தப்பு இல்லாத குழப்பமே பெருசாக போயிடும். நெத்தியில் பட்டை வேற, அதனால நிறைய குழம்பி போய் திருவண்ணாமலையிலே உட்காந்துட்டு கிடந்தங்க ஐயா. சந்தோஷம், சொல்லுமா. வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் திருவண்ணாமலையில் இருக்கிறேன், சரி, நான் திருக்கடையூரில் இருக்கிறேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு கிடந்தங்க ஐயா. அதுதான் உண்மை. உங்கள் வீடியோலாம் 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேங்க ஐயா. நான் அப்புறம் எவ்வளோ அறியாமல் இருக்கிறோம், நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏராளம் கோடிக்கணக்கில் அறியாமையில் இருக்கிறோம். அவன் கண்டது அவன் பார்த்ததே நிஜம்னு வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் அதை கடந்து தாண்டி உண்மை இருக்குதுன்றது அவனால் அறிய முடியல. ஏன்னா மனிதன் ஒரு லெவலுக்குள்ளே நிற்கும் போது அவன் கண்ணில் கண்ட காட்சி மட்டும் நிஜம்னு நினைக்கிறான். அதை தாண்டி வேற இருக்குதுன்றது அவனால் அறிய முடியல. அதனால் அவன் ஏமாலியாகவே வாழ்ந்துட்டு சாவறான். அதுவே அவன் சொல்கிறதே உண்மைன்னு சொல்லின்னு இருக்கிறான். அதை கடந்து இருக்குதுன்றது அவனால் மனுஷனால் அறிய முடியலம்மா. சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு ரொம்ப உங்ககிட்ட உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த மாதிரி பாடம் வாங்கி நான் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய இந்த சமாதியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க ஐயா. நான் எப்படி இந்த கொரோனா டைமில் உங்களை பார்க்குறனோ பார்க்கலையோ நான் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுங்க ஐயா. ஏதோ ஆண்டவன் கடவுளுடைய அருளால் உங்களை பார்த்தேன். போன ட்ரிப் பார்த்தேங்க ஐயா, உபதேசம் வாங்கினேன், ஒரு தெளிவு கிடைச்சிது. போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேங்க ஐயா. நான் நீங்கள் அடையாள பொருளை வச்சுக்கிட்டு சுத்தாதீங்க. ஒரு அம்மா, அந்த அம்மா அநேகமாக நாடாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க தாலியை பார்த்ததால சொல்கிறேன். அந்த தாலி கூட தூக்கினோம், 2 தாலி, அதை கூட தூக்கினோம் வந்து எங்கிட்ட போட்டாங்க. எனக்கு வேணாம் இனிமேல் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி 2 உபதேசம் தான் வாங்கினாங்க. அந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, காவி புடவை கட்டி மொட்டையெல்லாம் வச்சு. அந்த அம்மா வரும்போது பெரிய குழப்பத்தில் வந்தவங்க அவங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, என்னை ஆட்கொண்டுட்டீங்க சாமி, இனி உலகத்தில் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி நிலை உயர்ந்த நிலை. ஏன்னா மனிதன் உலகத்தை தேடும்போது உண்மை தெரியவே தெரியாது. ஆனால் தன்னை தேடும்போது உண்மை தெரிஞ்சிடும். இப்போது உலகத்தில் இன்றைக்கி சாய்பாபா கூட நிறைய இடத்துல கோவில் கட்டியிருக்காங்க. ஆனால் அதே சாய்பாபா இருக்கும்போது ஒரு குடி சாப்பாட்டுக்கு இல்லாட்டிடுச்சு அவருடைய வாழ்க்கையில். அவர் பிறந்தது ஒரு இந்து வீட்டில், வளர்ந்தது ஒரு முஸ்லீம் வீட்டில். அதனால தான் அவருக்கு 2 விதமாகவும் வழிபடுவாங்க. அப்படியாப்பட்ட சாய்பாபாவுக்கு இன்றைக்கி நல்ல மகான் அவர் சித்தாடல் நிறைய சித்தாடல்கள் பண்ணார். அதனால தான் இன்றைக்கி ஜனங்க நிறைய ஒரு கோயில் கட்டி கொண்டாடின்னு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சாய்பாபா கூட உயிரோடு இருக்கும்போது கோயில் கட்டலை. ஆனால் எனக்கு உயிரோடு இருக்கும்போது 8 வருஷத்துக்கு முன்னே கோயம்புத்தூரில் கண்டியம் கோயில்ன்ற ஊரில் கோயில் கட்டினாங்க. அதுவாவது எல்லா சாமியோடும் எண்ணியும் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி மலேசியாவில் தனிப்பட்ட முறையில் எனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் போன 14ஆம் தேதி பண்ணாங்க. இது உலகத்தில் யாருக்கும் நடக்கலை, எந்த மகானுக்கும் நடக்கலை. இது எனக்கு நடந்துக்குனுக்குது. இது இறைவனுடைய சித்தமே தவிர நான் விரும்புறதில்லை இதெல்லாம். ஏன்னா நான் மாலை போடுறதோ உத்ராட்சம் போட்டு கொடுத்ததோ இல்லை எந்த வேஷமோ நான் கட்டுறது கிடையாது. ஏன்னா இது எல்லாம் பொய்யின்னு எனக்கு தெரியும். ஊருக்கு காட்சிக்கு வேணால் போட்டுக்கலாமே தவிர உண்மைக்கு இது எதுவுமே உதவாது. உத்ராட்சம் போட்டினா நோய் வராதா? உத்ராட்சம் போட்டினா கடவுள் கூட வந்துடுவாரா? எதுவை போட்டாலும் வரப்பட்டார். உன் மனசு சீராக பண்ணி மனசுக்குள்ளே கடவுள் உட்கார. அதனால தான் வள்ளுவன் அழகாக சொன்னான், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறான். இறைவனை இதயத்தில் உட்கார வைக்கிற அளவுக்கு இதயத்தை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டான்னா. அப்போ தாண்டா இறைவன் உட்காருவான். நீ ஆசைன்ற குப்பையும் கோலத்தையும் போட்டு அடிச்சிட்டின்னா இறைவன் பார்த்து உட்கார இடம் இல்லாத போயிடுவான்டான்னு.
அப்போது இதயத்தை முதல்ல சுத்தம் பண்ணுங்க இறைவனை உட்கார்றதுக்கு. ஆனால் மேலே வேஷம் கட்டுறதால இறைவனுக்கு அதுக்கும் தொடர்பே கிடையாது. உன் உடலே உனக்கு சொந்தம் இல்லையே இறைவனுக்கு, உன் உடலையே இறைவன் விரும்பலையே, நீ மேலே போட்டுக்கிற வேஷத்தையாக விரும்ப போகிறான். கேட்கலாம், நீ மட்டும் வேஷம் போடலையா, தாடியெல்லாம் விட்டுலையா, கொண்டெல்லாம் விட்டுலையான்னு. ஏன் இந்த அடையாளம் வச்சுக்கிறேன்னா, இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் குரு யாரும் சீடை யாருன்னு தெரியாது. அதுக்காக இந்த வேஷம் போட்டுக்கிறேன். இந்த மயிருக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது இல்லையா, இந்த தாடிக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு தோற்றமாக அடையாளமாக வச்சுன்னுக்கிறேன். ஆனால் இது ரோட்டில் போகிறதுக்கு போகிறோம் வரவங்களாம் என்ன வேடிக்கை பார்க்குற மாதிரி நான் வேஷம் கட்டிக்கூடாது. ராத்திரியில் போய் தெருக்கூத்து ஆழ்வான், பொம்பளை வேஷம் போட்டுப்பான், காலையில் பார்த்தா கழிஞ்சிட்டு ஆம்பளையாக போவான். அது மாதிரி ஆன்மீகத்தை பண்ணிடக்கூடாது. ஆன்மீகம்ன்றது ஒரு உயர்ந்தது. அதுக்கு தேவையான மரியாதையை நீ கொடுத்து வாழ கற்றுக்கணும். மொத்தத்தில் அதை உன் பொழப்புக்காக ஆக்கினா அதை அசிங்கப்பட்டீங்கன்னா அது உனக்கு நரகத்துக்கு வழிகாட்டிடுமே தவிர சொர்க்கத்துக்கு வழிகாட்டாது. அதனால் வாழ்க்கையை வகுத்து வாழுங்க. வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நன்மையை செய்யுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் உதவும். அதனால தான் சொன்னான், தர்மத்துக்கு ஈக்குவலானது உலகத்தில் வேறு எதுவும் இல்லைடான்னு. அதனால் சொன்னான், நீ பெரிய பெரிய வீடு கட்டி வச்சுக்கிற, பெரிய பெரிய கதவு போட்டு வச்சுக்கிற, எமன் வந்தால் கைப்பற்றி நிற்கிறீ என்ன பண்ணணும். அதனால் சொன்னான், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற போது கைப்பசந்தி நின்றீரேன்னா. ஏன்னா உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு உனக்கு வழி இல்லை. வேதம் படிக்கிறதாலையோ புக்கு படிக்கிறதாலையோ எமன் வந்தால் படிக்க முடியாது. ஏன்னா உன் நினைவில் இல்லை, அது வாயில் இருந்தது. ஆனால் இது நம்ம சொல்லிக் கொடுக்குறது நினைவில் நிற்கிறது. எமன் வந்து நின்னா கூட நீ அது சொல்லிக்கினே இருப்பேன், பண்ணிக்கினே இருப்பேன். அப்போ உனக்கு அந்த யம பயமே இல்லாமல் போகும். அதனால் சொன்னான், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற பேது கைப்பசந்தி நின்றீரே. இதெல்லாம் மறந்துட்டு இறைவன் தேடுறான்னு. அப்போ என்னப்பா பண்ணணும்னா, எதிராக உன்னை காப்பாற்றும், கணவன் காப்பாற்றணும்னு காப்பாற்ற முடியாதுடா, தாய் காப்பாற்ற முடியாது. உடல் கொடுத்தது தாய், கணவன் அனுபவிக்கிறது உடலை. ஆனால் இந்த உயிரை யார் கொடுத்தான், அவனால் மட்டும்தாண்டா உன்னை காப்பாற்ற முடியும்னா. அதனால் சொன்னான், மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேனா. நீ பண்ணுற தர்மம் தாண்டா உன்னுடைய மரணத்தில் வந்து தடுக்க முடியும், வேறு எதாலையும் தடுக்க முடியாதானோ. அதனால் தர்மத்தை பண்ணுங்க, கொடுத்து பழகுங்க, எடுத்து பழகாதீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். குரு வணக்கம் சொல்லிடலாங்களா? குரு வணக்கம். மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். ஆன்மீகமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எப்போவுமே நமக்கு முன்னாடியே சில பிரச்சனைகள் வந்தே தான் தீரும். ஐயாவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அப்போது எந்த இடமா இருந்தாலும் ஒரு தலைமை இடம்னும் போது அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் வரணும். அந்த கற்றுக்கிற வேலையை காலம் நமக்கு கொடுத்துக்கினே தான் இருக்கணும். எது வரைக்கும்னா நாம் அதுக்கு படிக்கிற வரைக்கும். யார் படிப்பாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் யாருக்கு தெரியலன்றாங்களோ அவங்க காலத்துக்கிட்டேருந்து கற்றுக்கினே இருப்பாங்க. என்ன மாதிரி புத்திசாலி யாரும் இல்லைன்னு யார் நினச்சிட்டாங்களோ அப்போ காலம் கொத்து கொடுக்குறத ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அது ஏற்றுக்கலன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அது திரும்ப திரும்ப நமக்கு அடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா, நீ திரும்ப ஏற்றுந்தாண்டா ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த மனமும் இந்த உடலும் இந்த ஜீவனும் பக்குவப்பட்டால் மட்டும்தான் இறைவனை போய் சேர முடியும். அந்த பக்குவம் வரணும்னு அப்படி சொன்னால் அதுக்கு அழுக்கான துணியை நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது, அதை போட்டு டொம்மு டொம்மு டொம்முன்னு துவைப்போமா? வாய்ப்பே இல்லை. அப்படியே தண்ணியில் நம்ம பட்டு போட கட்டின்னு வருவாங்க கல்யாணத்துக்கு, அப்படியே தண்ணியில் முக்குவாங்க, அப்படியே காய வச்சுருவாங்க. ஏன்னா அழுக்கு ஆகலை. அப்போது அழுக்கான ஒரு பொருளை ஒரு துணியை கூட அடி அடின்னு வெள்ளாவியில் போட்டு வெளுக்கிற மாதிரி தான் பக்குவம் இல்லாத இந்த மனசை காலம் வெளுக்குது. அதை நாம் என்ன பண்ணணும், இது எல்லாம் நடக்கிறது எதுக்கு? ஐயோ நடந்துச்சேன்னு வேதனைப்படாமல், இது நடக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினை. நம்ம குருநாதர், காலம், இறைவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை பக்குவப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா இவ்வளோயும் தாண்டி வந்தால் மட்டும்தான் இந்த இடம் எவ்வளோ பெருமையானது, இந்த இடம் எந்த மாதிரி புனிதமானதுன்ற பக்குவம் உணர்ந்துச்சுன்னா அங்கே தலகணம்ன்றது யாருக்கும் வராது.
எந்த ஒரு பொருளும் அனுபவம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சுன்னா அதோட அருமை தெரியாமல் கையில் கிடைச்சதை வயலையே தொலைச்சிட்டு போகிற மாதிரி சம்பவம் நடந்துடும். அப்போ காலம் மிகப்பெரிய ஆசான். அப்போது அதுக்கிட்ட எப்போவுமே நாம் மாணவனாகவே இருக்கணும். சாமி சவுண்டை குறைக்கலாம், அவங்க ரொம்ப அதிகமாக இருந்தது. எப்போவுமே நாம் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் குருநாதர் எப்படி ஆசையாக கற்றுக் கொடுப்பாரோ இந்த காலமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். எதுக்காகனா நாம் ஒரு பண்பட்ட ஒரு மனிதனாக வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ செட்டப்பை இறைவன் கொடுத்துருக்குறான். அதனால் நடந்ததை நினச்சி யாரும் வேதனை பண்ண வேணாம். நம்ம அடுத்த அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போவே நம்ம குரு பூஜை வந்துடுச்சு, அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஒரு வேலை ஐயாவுக்கு ஒரு 10 பாட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த 10 பாட்டும் சிறப்பாகவே வந்திருக்கு. இந்த குரு பூஜைக்கு ஐயா பேர் மேலே ஒரு 10 பாட்டு இருக்குது, ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஐமன்ஸில் ரெடி பண்ண போகிறோம், அதுக்கும் போய்ட்டு வேலை. அப்போ எல்லா ப்ராசஸும் எந்த ஆனாலும் எந்த வேலையும் நிற்க போகிறது இல்லை, நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா நாம் யாரும் இதை செய்யலை. நம்மளை செய்ய சொல்கிறது, நம்மளை தூண்டுறது எல்லாம் நம்ம குருநாதர் தான். அப்போது ஒரு சீடனா நாம் தடையை போச்சுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஐயோ இப்படி ஆகுதுன்னு வேதனை படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது சில விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கே எல்லாரும் சீடன் தான். நம்ம கூட என்ன சொல்கிறோம், முதன்மை சீடன் தான் சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னா, எப்போவுமே இங்கே இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக தான் நான் இருக்கணும். ஏன்னா அங்கே இருந்தால் மட்டும்தான் ஐயாவோட பெருமையை நான் அப்படியே அழகாக ஆனந்தமாக ரசிக்க முடியும். இங்கே இருந்தேன்னா ஐயாவோட அருமை தெரியாது. சொல்லுவாங்களே பெரியவங்க, எதுவுமே பக்கத்தில் இருந்தால் தெரியாதுன்ற மாதிரி, பக்கத்தில் இருந்தால் யாருக்குமே அருமை தெரியாது. ஒரு அடி தூரமாக நின்று பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும். ஒரு குருநாதர்கிட்டையும் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்மளை எப்போவுமே சீடன்றோம். நம்ம எல்லோரும் சீடன் தான். எவ்வளோ பெரிய பிள்ளையாக வளர்ந்தாலும் அப்பனுக்கு முன்னாடி புள்ள தான். மீசை முளைச்சிருக்கா நடிச்சிருக்கலாம், நீ என்ன ஆனாலும் புள்ள தான். ஒரு நாளும் அப்பனை ஆகவே முடியாது. அந்த மாதிரி குருவானவர் எப்பவுமே தெய்வத்துக்கு நம்ம தனி வடிவம் கிடையாது. அவங்க ஒரு வடிவம் எடுத்து வந்தால் அது குருநாதர் வடிவமாக தான் இருக்கும். அதுவும் நமக்கு கிடைச்ச குருநாதர் சாட்சாத் சிவபெருமானவன் தான். ஏன்னா இறைவனை பற்றி பேச மாட்டாங்க. அதனால தான் ஐயாவும் இறைவனை பற்றி பேசுனதே கிடையாது. ஏன் அவர் பேசலை? எல்லா மகானும் இறைவனை பற்றி பேசும்போது இந்த மகானே இறைவனை பற்றி பேசணும்னா இறைவன் தன்னைத்தானே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யாருக்காக இறைவன் இறங்கி வரான்? மனுஷனுக்காக தானே இறங்கி வரான். அந்த மனுஷன் எதுக்காக வருத்தப்படுறான்னா, மனம்ன்ற ஒன்று நெறியா இல்லை, எதையும் ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லை, அப்படிங்கும்போது தான் அது வருத்தப்படுது. அப்போ அந்த மனசை நாம் சீர் பண்ணிட்டோன்னு சொன்னால், ஆன்மீகம் புரியுதோ இல்லையோ, ஆண்டவன் தெரிகிறானோ இல்லையோ, அவங்கவுங்க வாழ்கிற வாழ்க்கையில் சிறப்பாகவே வாழலாம். யாரை பார்த்து நம்ம பொறாமை கொள்ள வேண்டிய வேலை இல்லை, யாரும் நம்மளை பார்த்தும் பொறாமை கொள்ள வேண்டிய வாழ்க்கையும் இல்லை. கையில் காலெல்லாம் மோதிரம் போட்டுன்னு செயின்லாம் போட்டோம்னா அப்பா அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அத்தராத கூட முடியாத மாதிரி இருப்பான். நம்ம அண்ணாக்கார் கூட இல்லாமல் இருக்கிறோம். அப்போ நம்மளை பார்த்து யாரும் பொறாமப்படுறது கூட ஒன்றும் இல்லை. ஏன்பா இப்படி இருக்கிறது தான் கேட்குறதுக்கு தான் ஆகிறாங்க. சரிங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையே எல்லோரும் பார்த்து ஆனந்தப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் இப்போ வாட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நாம் முதலடி நம்ம குடும்பத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க வரணும், அவங்கள பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வரணும். இப்படி ஒன்று ஒன்றா சீர்படணும். அப்போது நான் ஒழுங்காக இருந்தால் என்ன உலகம் பார்க்குது, நான் நினச்சிக்கலாம் என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நாம் எது பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த உலகம் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. நீ என்ன பண்ணுறதோ அதை நோட் பண்ணிக்கினே தான் இருக்குது. ஏன் அறியாமல் என்னை யாரும் பார்க்கல நான் நினச்சின்னு என்ன ஒன்றா பண்ணலாம். ஆனால் எப்போவுமே கவனமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, யாரும் பார்க்காத வீட்டில் கூட ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கிறான். அதனால தான் பெரியவங்க சொன்னான், செவுத்து கூட காது இருக்குதுப்பா. ஏன் சொன்னான்? அது ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள். அதை ஏன் அப்படி சொன்னான்னா, அந்த செவருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னது? இறைவன்றவன் இருளையும் இருக்கிறான். அதனால தான் அவனை கர்ப்பகிரகத்தில் கூட இருளில் வச்சுக்கிறான். அப்போ நம்மளை பார்க்காத ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் கவனிச்சுன்னா நம்ம வாழறோம். அப்போ நாம் எல்லாரும் கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா தப்பே பண்ண மாட்டோம். தப்பு பண்ணிட்டால், ஒரு வேளை அறியாமையில் ஒரு ஆர்வ கோளாறில் தப்பு பண்ணிட்டால் கூட அதை திருத்திக்கிற முயற்சியை நாம் எடுக்கணும். வருத்தப்பட்டு பயன் இல்லை. நடந்த தப்பை யாரும் திருத்தவே முடியாது. நடந்துடுச்சு, சரி இனி எடுத்து வைக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு அடியையும் பார்த்து நிதானமாக எடுத்து வச்சு அதுக்காக நம்ம குருநாதர்கிட்ட இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா கண்டிப்பாக குருநாதர் மன்னிப்பு கொடுப்பாரு. அதன் மூலிமா இந்த தவறுகளை திருத்திக்கின்னு நாம் ஒரு புது பிறவியாக இங்கே வந்தோம்னு சொன்னால்
இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவங்க, குருநாதரால் ஆசிரிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக குருநாதரோட பாடத்தை அடையிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? நல்லது. நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க